வாங்க இன்றைக்கி மொச்சை சுக்கா மசாலா ரொம்ப டேஸ்டியாக பண்ணலாம். இது சப்பாத்திக்கு, இடியாப்பத்துக்கு, இட்லி தோசைக்கு, சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு பச்சை மொச்சை தான் நான் எடுத்திருக்கேன். தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு சின்ன துண்டு இஞ்சி, 10 பல் பூண்டு, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு, அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், 2 சின்ன தக்காளி எடுத்திருக்கேன். இது எல்லாமே ஒன்றா அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பு பற்ற வச்சுட்டு பாத்திரம் வச்சுட்டேன். 2 கரண்டி எண்ணெய் போட்டு 4 பட்டை, 4 லவங்கம், 2 பிரிஞ்சி இலை போட்டு வதக்கிட்டு இதில் அரைச்சி வச்ச எல்லா மசாலாவும் போட்டு நல்லா கலந்து விட்டு நல்லா வதக்கிக்கோங்க. மசாலா வாசனை போகிற வரைக்கும் 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ நம்ம உரித்து வச்சுருக்கிற மொச்சையை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ தேவைக்கு உப்பு போட்டுக்கோங்க. தேவைக்கு உப்பு போட்டு நம்ம எவ்வளோ திக்காக கிரேவி வேணுமோ அவ்வளோ தண்ணி போட்டு மூடி போட்டு ஒரு 10-15 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. திக்கான கிரேவி வரும். கடைசியாக கொத்தமல்லி கொஞ்சம் வாஷ் பண்ணி போட்டு சர்வ் பண்ணுங்கள். சூப்பரான மொச்சை